உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் பா எழுத வா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லேன் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையில் பயிற்சியின் மரபாசான் பாவலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய 36வது பயிற்சி வகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்துகின்ற வா எழுத வா என்கின்ற இணைய வழி மரபு பயிற்சி இன்றைக்கு 36வது வகுப்பு. இதுவரை 35 வகுப்புகளை கடந்து நாம் நம்முடைய இலக்கண மரபின் பல்வேறு நிலைகளை தெளிவாகவும் சரியாகவும் பயிற்றுவிக்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடர்ந்து வகுப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பை தமிழுக்கும் அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கும் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 36வது அமர்வு. இதுவரை 35 அமர்வுகளில் நாம் பல்வேறு நிலைகளில் நம்முடைய பயிற்சியை முயற்சியாக முன்னெடுத்து பா வடிவத்தை செப்பனிடுவதற்கும் சரிபடுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய மரபை நாம் பின்பற்றுவதற்கும் நம்மை பின்பற்றி அடுத்த தலைமுறைகள் அதை தொடர்வதற்கும் ஒரு முன்னெடுப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 36வது அமர்வு. பொதுவாகவே இன்றைக்கு புது கவிதை வளர்ந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் புதுக்கவிதை தொடர்ந்து நவீன கவிதைகள் வேற்றுமொழிகளில் இருந்து வந்த பல கவிதை வடிவங்கள் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அந்த கவிதை உணர்வாளர்களின் செல்வாக்கு மேலோங்கி இருக்கின்ற இந்த கால நிலையில் நம்முடைய மரபை மீட்டெடுக்க வேண்டும், அது அழிந்துவிடக் கூடாது, நம்முடைய மரபை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இந்த வா எழுத வா வகுப்பு அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் வழியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாம் நம்முடைய கடமையை நிறைவாக செய்திருக்கிறோம், நேரத்தோடு செய்திருக்கிறோம் என்ற உணர்வும் உவகையும் நமக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு படிகளுக்கிடையில் இன்றைய வகுப்பில் பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நாம் நம்முடைய வகுப்பில் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு தமிழ் அறிஞரை, தமிழ் பற்றாளரை, தமிழுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒருவரை, அவருடைய அனுபவங்களை, அறிவு நலங்களை, அவர் கற்றதை, அவர் உணர்த்த விரும்புவதை நமக்கு உணர்த்துகின்ற வகையில் அவரை அழைத்து அவருடைய கருத்துரையை சிறப்புரையாக, வாழ்த்துரையாக, ஆய்வுரையாக நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த அமர்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருப்பவர் கவிமாமணி வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள். தமிழ்நாட்டில் இவர் பங்கெடுக்காத தமிழ் அமைப்புகள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா அமைப்புகளிலும் தன்னை ஈடுபாட்டோடு ஈடுபடுத்திக் கொண்டு நிறைவாகவும் சிறப்பாகவும் பணியாற்றி கொண்டிருப்பவர். நாள்தோறும் நல்ல கவிதைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை கவிதையாக்கி வெளிப்படுத்துகின்ற திண்மை கொண்டவராக விளங்கிக் கொண்டிருப்பவர்
வீரகனூர் ஏரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவராகவும் வீரகனூர் உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து தான் சார்ந்திருக்கின்ற இந்த மண்ணை வளப்படுத்துகின்ற உழவர்களின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர். அது மட்டுமல்ல, தமிழர்களின் சிறந்த அடையாளமாக விளங்குகின்ற உழவர் பெருமக்களின் உணர்வுகளை, உள்ள கிடக்குகளை, உணர்ச்சி பெருக்கை உள்தாங்கி வாழ்பவர். சிறந்த தமிழ் பற்றாளர் மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய தொன்மை உழைப்பாகிய வேளாண் பெருங்குடி மக்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருப்பவர். இப்படி பல்வேறு நிலைகளில் தமிழுக்காகவும் தமிழ் சார்ந்த உழவுக்காகவும் தன்னுடைய நேரத்தையும் நினைப்பையும் நிறைவாக செய்து கொண்டிருப்பவர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட விருதுகள், சான்றிதழ்கள் என்று பல்வேறு அமைப்புகளிடமிருந்து சிறப்பு பெற்றிருப்பவர். ஒரு சிறந்த தமிழ் மனிதாபிமானம் மிக்க மனிதராக மட்டுமல்லாமல் தான் சார்ந்திருக்கின்ற பகுதிகளில் பொதுநலனோடு பணியாற்றுகின்ற பண்பாளராக விளங்கிக் கொண்டிருப்பவர். இப்படி பல சிறப்புகளை பெற்று விளங்குபவர். மரியாதைக்குரிய கவிமாமணி, சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் என்ற நிலையில் பணியாற்றுகின்ற வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வழக்கம் போல் நம்முடைய விருந்தினர்களை வரவேற்கின்ற பணியை செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் நம்முடைய வீரன்வயல் வி உதயகுமாரன் அவர்கள் ஒரு எளிமையின் வடிவமாக தன்னுடைய எழுத்தில் மட்டுமல்லாமல் செயலிலும் எளிமையை எப்பொழுதும் கடைபிடிப்பவர். ஆர்வத்தின் காரணமாக மட்டுமல்லாமல் அக்கறையோடு தமிழ் பணி செய்து வருபவர். சிறுகதைகள், நாவல், துணுக்கு, கவிதை, கட்டுரை என்று எல்லா நிலைகளிலும், எல்லா வகைகளிலும் தன்னுடைய முத்திரையை பதித்து வருபவர். தமிழ் அமைப்புகளோடு இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்து பணியாற்றுகின்ற ஒரு மனவளம் பெற்றவர். அவருடைய எழுத்துக்கள் பல்வேறு இலக்கிய நூல்களில் மட்டுமல்லாமல் பல்வேறு பொழுதுபோக்கு நூல்களிலும் அவருடைய கவிதைகளும் கருத்துக்களும் பதிவாகி இருக்கின்றன. இப்படி நாள்தோறும் நல்ல தமிழ் வளர்க்க தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னால் இயன்ற வகையிலெல்லாம் தமிழ் பணி ஆற்றுபவர் நம்முடைய வீரன்வயல் உதயகுமார். அவருடைய நாவல்கள் என்பது ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை, எழுச்சிகளை உள்வாங்கியதாக அவர் எழுதுகின்ற அவருடைய நாவல்கள் சிறப்புக்குரியதாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பல சிறப்புகளை பெற்ற திருவாரூர் மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பாளராக நம்மோடு தொடக்க நிலையிலிருந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் எழுத்தாளர் வீரன்வயல் உதயகுமாரன் அவர்கள் வரவேற்புரை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கம் எனும் பேரியக்கத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தி செல்லும் எங்கள் தலைவர் ஆவடிக்குமார் ஐயா அவர்களையும், இந்த சீரிய தமிழ் பணியில் கைகோர்த்து கை கெடுக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்களையும் வணங்கி என் வரவேற்புரையை தொடர்கிறேன். தமிழ் வழி கல்வியை இறுதி வரை பயின்றவர்களும் மரபு வழி எழுதும் இலக்கணத்தை முழுமையாக அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், தமிழ் இலக்கணத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் பாடத்திட்டம் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த குறைபாடு வருங்காலத்தில் நம் ஐயாவின் மூலமாக நிறைவேறும். நம் கவிஞர்கள் மரபு இலக்கணத்தை அறிந்து கொண்டு பாடல்கள் ஏற்ற வேண்டும் என்பதற்காக நம் ஐயா தொடங்கிய இணையவழி பயிற்சி தான் பா எழுத வா. இந்த பா எழுத வா 36ஆம் வகுப்பாக தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் எனக்கு வரவேற்பை வழங்கும் வாய்ப்பை வழங்கிய ஐயாவுக்கு நன்றி கூறி வரவேற்புரையை தொடர்கின்றேன். தினந்தோறும் தமிழ் பணியே இலக்காய் வாழும் அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவர் எங்கள் பாசத்துக்குரிய ஆவடிக்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்த்துரை வழங்குவதற்காக காத்திருக்கும் வாழ்த்துரை வழங்கிய
அன்பு சகோதரர் வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக நல்வாழ்த்து தந்ததற்கு நன்றி கூறி வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வை சிறப்பிக்கும் பயிற்சி ஆசிரியர் மரபு மாமணி கோவிந்தராசன் பாலு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்யும் சகோதரிகள் வழக்கறிஞர் ஆகு நிறைமதி அவர்களையும், தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களையும், முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்வை பயன்படுத்திக் கொள்ளும் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நல்வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இணைய வழி தடங்கள் காரணமாக சுருக்கமாக என் வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். மிகவும் சுருக்கமாகவும் சுவையாகவும் நம்முடைய அருமை சகோதரர் வீரன்வயல் உதயகுமாரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இணையத்தில் ஏற்பட்ட தடையை தாண்டி தன்னுடைய கடமையை நிறைவாக செய்திருக்கிறார். எப்பொழுதுமே வீரன்வயல் உதயகுமாரன் அவர்கள் கடுமையான முயற்சிக்கு பிறகு திறமையான தன்னுடைய ஆற்றலின் வழியாக ஒரு நிறைவான பணியை செய்தே பழகியவர். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தன்னுடைய வரவேற்புரை கடமையை நிறைவு செய்திருக்கிறார். தன்னுடைய இல்லத்திலிருந்து தொடர்பு கொள்ள முடியாமல் அருகில் ஒரு இடத்திற்கு போய் அங்கிருந்து இதில் எப்படியும் வரவேற்புரையை ஆற்றியே தீர வேண்டும் என்ற ஆற்றாமையோடு இந்த பணியை செய்திருக்கிறார். அதற்காக நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவருடைய பணி என்பது, பற்று என்பது எல்லோராலும் செய்யக்கூடியதாக நான் கருதவில்லை. அவர் தன்னுடைய நிலையை மீறி தன்னுடைய உழைப்பை தமிழுக்கு தந்து கொண்டிருப்பவர். எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இன்றைக்கு கூட வீரன்வயல் எங்கிருக்கிறது என்று பலருக்கு தெரியாது. ஆனால் வீரன்வயல் உதயகுமாரை தெரியும். அந்த அளவுக்கு தன்னுடைய பிறந்த ஊருக்கும் தன் வழியாக ஒரு சிறப்பை செய்து கொண்டிருப்பவர். அவர் சிறுகதை எழுதுவதாக இருந்தாலும், துணுக்கு எழுதுவதாக இருந்தாலும், கடிதம் எழுதுவதாக இருந்தாலும், கவிதை எழுதுவதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு சலிப்பு ஏற்படும், ஒரு தொய்வு வரும். ஆனால் அவருக்கு எப்பொழுதும் அது வந்தது இல்லை. அதுதான் அவரிடம் இருக்கிற நான் சிறப்பாக பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலாளர் சிறப்பான பணிகளை தொடர்ச்சியாக செய்து, அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் தமிழ் பணி ஆற்றுகின்ற பொழுது அவர்களோடு தன்னை பிணைத்துக் கொண்டு அவர்களுக்கும் உதவுகின்ற வகையில் தன்னால் இயன்ற வரையில் அவர் தன்னுடைய உழைப்பையும் நினைப்பையும் வழங்கி அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் அவர்கள் சிறப்பு பெறுவதற்கும் பணியாற்றக்கூடிய ஒரு பண்பு நலம் மிக்கவர். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வீரன்வயல் உதயகுமாரன் அவர்கள் தொடர்ந்து அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தில் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பது எங்களுக்கு கிடைத்த சிறப்பாகவும் பெருமையாகவும், இன்னும் சொல்ல போனால் பேராகவும் நான் கருதுகிறேன். அந்த வகையில் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திருவாரூர் மாவட்ட அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பாளராக பணியாற்றுகின்ற வீரன்வயல் உதயகுமாரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்முடைய அழைப்பை ஏற்று கருத்துரை ஆற்றுவதற்காக, இன்றைய விழாவின் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருப்பவர் அருமை சகோதரர் வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள். பல்வேறு நிலைகளில் தமிழுக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். இவருடைய கொட்டிய மொட்டுக்கள், விதை நிலம், ஞாயிறு போற்றும் என்று பாரதியாருடைய ஆத்திச்சூடியின் 119 தலைப்பில் கவிதை தொகுப்பான சாரலின் சத்தம் என்ற 4 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருப்பவர். கல் மண்டபம், வரலாற்று புதினம் ஆகிய 5 நூல்கள், கல் மண்டபம் என்ற வரலாற்று புதினத்தை படைத்திருப்பவர். இப்படி ஒரு 5 நூல்களை வெளியிட்டு இன்னும் நாவல்களையும் கவிதைகளையும் தொடர்ந்து வெளியிடுவதற்குரிய முயற்சியில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருப்பவர். பல்வேறு விருதுகள், 300க்கும் மேற்பட்ட சான்றுகள், 100க்கும் மேற்பட்ட விருதுகள் என்று பல்வேறு 200க்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பங்கெடுத்து
தன்னுடைய கவிதை பணியை ஆற்றி வருபவர். 350க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்பில் இவருடைய கவிதைகள் இடம்பெற்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொகை நூல்கள், கவிதை நூல்கள் வெளியிடுகின்றவர்கள் கவிதை நூல்களில் எல்லாம் இவருடைய கவிதைகளை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் சிற்றிதழ்கள், இலக்கிய இதழ்கள் என்று பல்வேறு இதழ்களில் தன்னுடைய கவிதைகளை வெளியிட்டு அனைத்து அமைப்புகளிலும் ஒரு இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்து தமிழ் பணி ஆற்றி வருபவர். அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தோடு அணுக்கமாக இருந்து பல்வேறு நிலைகளில் நம்மோடு பணிகளை சிறப்பாக செய்ய துணையாக நிற்பவர். இப்படி பல சிறப்புகளை கொண்டு எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் தமிழுக்காக உழைக்க வேண்டும் என்ற உணர்வோடும் உரிமையோடும் உள்ள கிடக்கையோடும் செயல்படக்கூடியவர். ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர், தமிழ் அறிஞர், தமிழ் உணர்வாளர் என்று அவரை எல்லா நிலைகளிலும் தன்னை தமிழுக்காக நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நினைவோடும் சிறப்பான பணிகளை செய்து வருகின்ற மரியாதைக்குரிய வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். தமிழே தமிழின் அமுதே, அமிதின் உயிரே, நீயே என் தாயே, மக்கிய வணக்கங்கள். அனைத்து இந்திய தமிழ் சங்கம் நடத்தும் இந்த பயிற்சி வகுப்பு 36ஆம் வகுப்புக்கு வாழ்த்துரை வழங்க அழைத்தமைக்கு நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, வகை, பாட்டு வகை, பாட்டிசைக்கும் ஐவகையும் தனிவகை போல எளியோரும் ஏற்றம் காண கற்றோரும் களிப்புடன் கற்றுணர்ந்து கற்றலை கற்பிக்கும் ஆற்றலை பெற்ற பாவகை பாவலர் எனது அன்பிற்குரிய பெருந்தகை தமிழ் ஆளுமை கோவிந்தராசன் பாலு தஞ்சை தமிழ் மன்றம் அன்னை தமிழ் சங்கம் தலைவர் அவர்களுக்கும், அனைவரும் தமிழ் கற்க பாவகை பயிற்சி தந்து பாட்டு இலக்கணம் தந்து பாட்டு இலக்கியம் படைக்க பாயிரம் பாடி பல்கலைக்கழகமாய் பாரினில் உயர தூண்டும் துலோக்காலாய் நல்லார்க்கினியர் சொல்லின் செல்வர் அன்பிற்குரிய அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஐயா ஆவடியார் அவர்களுக்கும், இதில் இணைந்திருக்கின்ற தமிழ் ஆளுமைகளுக்கும் வரவேற்புரை ஆற்றிட பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் வீரன் வயல் உதயகுமார் அவர்களுக்கும், நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் அன்பின் இளவல் அனைத்து இந்திய தமிழ்ச் சங்க செயலாளர் நிரவதி அம்மா அவர்களுக்கும், தமிழுக்கு தொண்டு கண்டு தமிழ் தாரகையாய் விளங்கும் இளவல் சுகந்தீனா அவர்களுக்கும், செயலாளர் அம்மா தமிழ் பீடம் அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கம் தென்மண்டல தலைவர் அம்மா முருக சரஸ்வதி அவர்களுக்கும் மற்றும் உள்ள இணைந்திருக்கின்ற ஏனைய தமிழ் ஆளுமைகளுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய வாய்ப்பை எனக்கு நல்கி இந்த எளிய சாதாரண உழவு தொழில் செய்து வரும் எளிய எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கோவிந்தராசன் பால் அவர்களோடு ஒரு பயணத்தில் நான் அவரோடு வந்தேன். மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை என்பதை அவர் பல நிகழ்வுகளில் ஆற்றியிருக்கின்றார். அத்தகைய தமிழ் ஆளுமையோடு நானும் பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஐயா அவர்களின் பயிற்சி சம்பந்தமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் இதே குழுமத்தில் பார்வையிட்டிருக்கிறேன். அவர்களின் பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன். சிறந்த மரபு கவிஞர், மரபை எப்படி கையாள வேண்டும் என்பதை எளிய முறையிலே ஏற்றம் காண வகையிலே எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பதில் அவரை போல ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறந்த படைப்பாளியை வாழ்த்துவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் மிகச்சிறந்த மரபு மாமணி அவர். அவருடைய ஆற்றலை நானும் பகிர்வதற்கு காத்திருக்கிறேன். அப்பேற்பட்ட தமிழ் ஆளுமையோடு பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாவகைகளில் பல்வேறு வெண்பா வகைகள் உள்ளது என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவையில் 17 கீழ்கணக்கு நூட்களில் நான் பல்வேறு புலனங்களில் அது சம்பந்தமாக அந்த தலைப்புகளில் செயலை சொல்லி விளக்கம் சொல்லும் பொறுப்பை ஏற்று பல்வேறு நூல்கள் சம்பந்தமாக பேசினேன். அதிலே நாளடியார் உள்ளிட்ட அந்த அக இலக்கியம் ஆனாலும் சரி, அறம் சார்ந்த இலக்கியங்கள் ஆனாலும் சரி, சிற்றிலக்கியம் என்று சொல்லக்கூடிய கார்வழி 40, களவழி 40, இன்னா 40, இனிமை 40 போன்ற நூல்கள் ஆனாலும் சரி, ஒன்றொன்றும் தேனாகத்தான் படைத்திருக்கிறார்கள். அதை படிக்கிற போதுதான் இந்த மரபுகளில் எவ்வளவு சிறப்பான தமிழை கையாண்டு தமிழை தேன் வடிவமாக மக்களுக்கும் நமது சந்ததிக்கும் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. எத்தனை ஆற்றல் படைத்திருக்கிறார்கள்.
அதிலே இந்த நாலடியாரை பற்றி இங்கே நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சமண முனிவர்கள் 8000 பேர் அன்றைக்கு வறுமையின் காரணமாக பாண்டிய நாடு வந்தார்களாம். அவர்கள் ஒரு கட்டத்தில் வறுமை வடநாட்டிலே தீர்ந்தது, நாங்கள் திரும்புகிறோம் என்று பாண்டியனிடம் கேட்டபோது பாண்டியன் அவர்களின் தமிழ் புறமையின் மீது ஆற்றலை கண்டு மெய்மறந்து நீங்கள் செல்லக்கூடாது என்று மறுத்து விட்டானாம். பாண்டியனின் மறுப்பை தட்ட முடியாமல் அவர்களும் சரி என்ன செய்வது என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக தான் விரும்பிய பாடலை ஒவ்வொருவரும் ஒரு பாடல் எழுது அவர்கள் தங்கியிருந்த அந்த பலகையின் கீழே வைத்துவிட்டு விடியூருக்குள் திரும்பி சென்று விட்டார்களாம். அந்த பாடல்கள் எல்லாம் பாண்டியன் சேகரித்து அவர்கள் மீது இருந்த கோபத்தை நம்மிடம் சொல்லாமல் போய்விட்டார்களே என்ற கோபத்தில் வைகையிலே ஏறிய அந்த பாடல்களின் 400 பாடல் எதிர்த்து வந்து கரை நோக்கி வந்ததாம். ஆக அந்த பாக்களுக்கு எவ்வளவு வல்லமை இருந்தது, எவ்வளவு திறமை இருந்தது, எவ்வளவு அறம் இருந்தது அந்த பாடல் என்பதை இதன் மூலம் நாம் படிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள், அறம் சார்ந்து எழுதிய பாடல், அத்தகைய செயல் இலக்கியங்களும் இலக்கணங்களும் அதனுடைய ஆற்றலை நாலடியார் பாடல்களில் நாம் படிக்கும் போது மிகுந்த சிறப்பாக இருந்தது. அதை முதலில் நான் அந்த குழுவில் நான் பேசுகிற போது அதை படித்து மெய்மறந்து போனேன். பாக்களில் இத்தனை வகை இருக்கிறதா என்பதை அன்றைக்குதான் நான் முதலில் உணர்ந்தேன். ஏதோ வெண்பா பாடல்கள், யாப்பிலக்கணங்கள் இருக்கிறது என்று மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம் தவிர நான் ஒரு பெரிய இலக்கியம் ஐயாவிடம் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், நான் மெத்த படித்த ஒரு இலக்கியவாதி அல்ல. இருந்தாலும் கூட ஆர்வத்தின் காரணமாக, அதன் மீது இருக்கின்ற ஈர்ப்பின் காரணமாக சில பாடல்களை நான் படித்து அதற்கான வாய்ப்புகள் எனக்கு சில ஒளி அமைப்புகள் கொடுத்திருக்கிறது, காணொலி அமைப்புகள் கொடுத்தன. அத்தகைய அமைப்பில் நான் சேர்ந்து படிக்கும் போதுதான் அந்த 400 பாடல்களின் திறனை பற்றி மிகுந்த சிறப்பை உணர்ந்தேன். அதே போல இதுவரை எத்தனையோ பாடல்கள் பதிப்புகள் இலக்கியங்கள் வந்திருந்தாலும் கூட அவையெல்லாம் மேலோட்டமாக இலக்கியம், மரபு சார்ந்த இலக்கியம் என்று சொன்னாலே இன்றைய மாணவர்கள், இன்றைய சந்ததிகள் ஏதோ அதை புறக்கணிப்பதை போல, அதை பட்டுப்படாமல் அது இலக்கியவாதிகளை சார்ந்தது நமக்கு அல்ல என்பதை போல பட்டுப்படாமல் போகிறார்கள். இன்றைய படிப்பு என்பது கற்றலை திரும்பவும் எடுத்து திரும்பவும் தேர்வுக்கான கற்றலாகவே மட்டுமே இன்றைய இலக்கியங்களும் இன்றைய படிப்புகளும் இன்றைய கல்வி முறையும் இருக்கிறது என்பது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனால் அதை கடந்து நம்ம தமிழ் இலக்கியம், தமிழ் மொழியும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய மரபு சார்ந்த கவிதைகள், ஐயா அவர்கள் கொடுப்பது போல் மரபு சார்ந்த இலக்கியங்களும் மரபு சார்ந்த கவிதைகளும் மரபு சார்ந்த செயல்கள் மட்டும்தான் அதிலே சிறப்பான இடத்தை பெற முடியும் என்பதை இத்தகைய நூல்கள் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. அதிலே நாலடியாரில் ஒரு பாடல், நின்றன நின்றன நில்லா இள உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லையை செய்யும் செய்க ஒன்றன சென்றன சென்றன வாழ்நாள் செலுத்து உடன் வந்தது வந்தது கூற்று என்று ஒரு பாடல் 4வது பாடலிலே கொடுத்திருக்கிறார். அத்தகைய பாடல் நிலை பெற்றது என்று எண்ணுவது கருதுவது நில்லாது, நம்மோடு பொருந்தின என்று கருதாது உடன் செய்க வாழ்நாள் சென்றன எல்லாம் நிலைக்காது என்பதை போல அந்த பாடலின் பதி சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அதாவது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, வரும் போகும், அதற்குள் நீ செய்ய வேண்டிய அறம் சார்ந்த வேலைகளை செய்துவிடு, இதுதான் இறுதியான வாழ்வு என்று எண்ணிவிடாது என்ற அந்த பாடல் மிக சிறப்பாக ஒவ்வொரு பாடல்களும் படிக்க தேனாகத்தான் இருந்தது. அதே போல இளமை நில்லாமை என்ற அதிகாரத்திலே 11வது பாடலை ஒன்று சொல்வார். நரைவரும் என்று எண்ணி நல்லறிவாளர் குளவியிடத்தை துறந்தார் புரைதீர மன்னா இளமையை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இணங்கும் எழுந்திருப்பார் என்று அடுத்த பாடலில் ஏதாவது இளமை நில்லாது என்பதை போல ஒருவர் நல்ல அறிஞர் இளமை இது நிரந்தரம் கிடையாது, அதனால் நாம இப்போதே துறவரம் பெற்று விடுவோம் என்று துறவரம் பெற்று விட்டாராம். ஆனால் இந்த இளமை நிரந்தரமானது என்று நம்பியவர் மகிழ்ந்து வாழ்ந்து இறுதியிலே நிறைவான வாழ்வை காணுகிற போது மூப்பெய்தி அவர் கூழூன்றிதான் நடந்தார் என்பது அந்த பாடலிலே கூறப்படுகிற போது மிகச்சிறந்த இலக்கியங்களை நாம் பெற்றோர்கள், நம் பெரியோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் நான்மடிக்கடிகளிலே இந்த விளம்பி நாகனார் என்பவர் எழுதிய பாடல் 101 செயல்களை கொண்டது. இது நேரிசை, இன்னிசை, அளவியல் வெண்பா, பச்சடி வெண்பா என்று அந்த வெண்பாக்களில் பல்வேறு வகைகளை வகை பிரித்து சிறப்பாக எழுதியிருப்பது மிகச்சிறந்தது அந்த நான்மடிக்கடிகை ஆகும். அதில் ஒரு பாடல், மழையின்றி மாநிலத்தாருக்கு இல்லை மழையும், தவமில்லார் இல்வழியில் தவம் அரசிலார் இல்வழியில் அரசனும் இல்வாழ்வார் இல்வழியே இல்லது என்று அந்த பாடல் கூறுகிறது. அதாவது மழை இல்லாமல் மாநிலம் கிடையாது, அந்த மாநிலத்திற்கு தவமில்லாத
சான்றோரும் கிடையாது, அரசும் கிடையாது. அந்த அரசுக்கு தவம் செய்யக்கூடிய அந்த அரசுக்கு மன்னன் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த மன்னனும் அந்த வழியில் சிறப்பாக இருந்தால் மட்டுமே அந்த நாடு சிறப்படையும் என்பதை குறிப்பாக இந்த பாடல் கூறுகிறது என்று சான்றோர் கூறுகிறார்கள். மழை இல்லை என்றால் உலக மக்களுக்கு நல்வாழ்வு இல்லை. தவம் செய்து அருள் நாட்கள் இல்லை என்றால் மழை பெய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அத்தவம் செங்கோல் ஆட்சி செய்யும் மன்னனும் இல்லை, தவத்தால் செங்கோல் ஆட்சி செய்யும் மன்னனும் இல்லை என்றால் அம்மன்னனுக்கும் அறவழியில் இல்லம் நடத்துவார் இல்லை என்றால் இல்லை. அது அதாவது அரசன் இருந்தாலும் சரி, தவம் செய்யக்கூடிய மனிதர் இருந்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை இல்லை என்றால் அது இல்லை என்பதாகத்தான் இந்த பாடலின் பொருளை கொடுகிறது. அதே போல திரிக்கடகமும் 3 வகை மருந்துகளை சொல்லக்கூடிய திருக்கடகமும் சரி, 3 வகை செய்திகளை மக்களுக்கு தேவை அறிந்து அதை தருவதாக 100 பாடல்கள் இருக்கிறது. இல்லார் ஒன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபடும் இவ்வுயிருக்கும் துன்புறுத்துவதாக செய்யாது தூய்மையும் இம்மூன்றும் நன்கு அறியும் ஆந்தற்குலா என்று இந்த பாடல் கூறுகிறது. செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை என இவ்வாறு உணர்ந்து வறியவர்க்கு தேவையானவர்க்கு கொடுப்பது பெருமையாகும், பிற உயிருக்கு துன்பம் செய்யாதிருப்பதிலே பெருமை தரும் என்று இந்த பாடல் கூறுகிறது. இப்படி ஒவ்வொரு பாடல்களும் சிறப்பான விகிதத்திலே நமக்கு பெரியவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். நமது இலக்கியம் செழுமையான இலக்கியம் என்பதை இதை விட வேறு ஒன்றுமில்லை. மற்ற மொழிகளில் உள்ள இலக்கியங்களில் இப்படி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதனால்தான் உலக மொழிகளிலேயே உயர்ந்த இடத்தில் இருப்பது தமிழ் என்று இன்றைக்கு வரலாறும் சரி தொல்லியலும் கூறிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் கடந்துதான் போய்கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதே போல ஆச்சாரக்கோவை, அந்த கயத்தூர் பெருவாயின் மொழியார் அவர்கள் எழுதிய அந்த பாடல்கள் இதில் 2 அடி முதல் 5 அடி வரை வெண்பாக்கள் கொண்டிருந்தேன். நான் கூட எழுந்து கொண்டேன். வெண்பா என்றால் 4 அடிதான் என்று கூட நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் 5 அடி வரை வெண்பாக்கள் பாடப்பட்டுள்ளது. இதில் 100 வெண்பாக்கள் உள்ளது. மக்களின் தேவையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக பாடப்பெற்ற பாடல்கள் இது. இதிலே குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றுடை வெண்பா, சவளை வெண்பா என்று பல்வேறு பெயர்களில் இந்த வெண்பா வகையை பிரித்து இதில் ஆளுமை திறனை காட்டியிருக்கிறார் ஆசிரியர் என்பது மிகச்சிறப்பு. இதெல்லாம் எங்களை போன்ற அந்த இலக்கியம், மரபு சார்ந்த இலக்கியத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் புதுமையை தரக்கூடிய செய்திகளாக நான் அதை பார்க்கிறேன். அதை படித்து அந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்லி அந்த புலனத்தில் நான் பேசுகிற போது மெய்மறந்து போனேன். இப்படிப்பட்ட இலக்கியங்கள்லாம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருப்பது மிக சிறப்பு. இதை நாமும் ஆளுமை செய்ய வேண்டும், நம்மும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் அதற்கான முயற்சியாகத்தான் ஐயா கோவிந்தராசன் பாலு போன்றவர்களை நாங்கள் தொடர வேண்டி இருக்கிறோம். அத்தகைய சிறந்த ஆற்றல் பெற்ற அவருடைய பணி பாராட்டுக்குரியது. பல்வேறு தளங்களில் அவர் பயணித்திருந்தாலும் கூட இந்த பயிற்சி வகுப்பு தரக்கூடிய எங்களை போன்ற கவிஞர்களுக்கு பயிற்சி வகுக்கக்கூடிய இந்த பணி மிக சிறப்பு. நாங்கள் புதுக்கவிதையும் மரபு சார்ந்த கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட பல்வேறு தளங்களில் அது முழுமையாக நீங்களால் நிறைவு செய்ய முடிகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கற்றோருக்கு சென்றடலாம் சிறப்பு என்பதை போல ஐயா கோவிந்தராசன் பாலு போன்றவர்கள் அவர்கள் எங்க சென்றால் சரளமாக அந்த வெண்பாக்களை, அந்த மரபு பாடல்களை பாடுகிறார்கள். அது மிக சிறப்பானது. அதை நாங்கள் தொடர எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ தொடர்வோம். அது போன்ற எத்தனையோ அந்த இலக்கியங்களில் இருக்கிறது. அதே போல சிறுபஞ்சமூலத்தில் அப்படிதான் 5 வகை வேர்களை குறிக்கும் பாடல் கொண்டது இந்த பாடல் என்கிறது. மக்களின் தேவைக்கு 5 வகை மருந்துகளை 5 வகை இடங்களில் தேவை கருதி சமூக செய்தியாக கொண்டு எழுதப்பட்ட பாடல் 102 பாடல் என்று கூறுகிறார். பொருளுடையான் காண்பதே போகம், அருளும் அருளுடையான் காண்பதே ஆகும், அருளுடையார் செய்யன பழிபாவம் செய்யறான், புறன்மொழியும் உய்யான் பிறர் செவிக்கு உய்த்து என்று கூறுகிறது இந்த பாடல். இந்த பாடலில் பார்த்தால் பொருள் கொண்டவன் இன்பமாக இருக்கலாம், ஒழுக்கம் இரக்கம் கொண்டவனுக்கு மட்டுமே இருக்கும், இரக்கம் கொண்டவன் பிறர்களால் பழிக்கப்பட மாட்டான், பிறர் கூறும் புறஞ்சொல்லையும் சொல்ல மாட்டான், கோல் செய்ய மாட்டான், அதாவது போட்டு கொடுக்கறதுன்னு சொல்றோமே அது மாதிரி செய்ய மாட்டான் என்கிறது இந்த பாடல். இப்படி பல்வேறு கருத்துக்களை இந்த சிறுபஞ்ச மூலம் படிக்கும்போது மிக சிறப்பாக அதை கவனிக்க முடிகிறது. அதாவது மக்களுக்கு தேவையான மருத்துவ குணங்களோடு தேவையான அந்த மருத்துவத்தை போலவே குணங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப செய்திகளை, அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த ஆசிரியர்
சிறப்பாக அதை கொடுத்திருக்கிறார் என்கிற போது மிக சிறப்பான இலக்கியங்கள் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருப்பதை அறிய முடிகிறது. அதே போல நமது இலக்கியங்கள் மனிதன் தேவைக்கும் ஒழுக்கத்திற்கும் இலக்கியம் எத்தனை மாற்றம் தேடி செயல் வகையில் பாடிய பாடல்கள் குவிந்து கிடக்கிறது என்பதை நாம் அதில் காண முடிகிறது. அதாவது அடிப்படை நோக்கமே நமது புலவர்கள் சான்றோர்கள் சங்க இலக்கிய காலத்தில் நமக்கு கொடுத்ததன் நோக்கமே ஒழுக்கம். முதலில் அறம் சார்ந்து வாழுதல், ஒழுக்கமாய் இருத்தல், ஒழுங்கு நெறி கடைபிடித்தல், அதாவது அறம் சார்ந்து நெறி பெறலாமல் இல்லறம் நடத்துதல் என்கிற இலக்கை கொண்டுதான் அவருடைய படைத்த படைப்பிலக்கியங்கள் பூராமே அத்தனை செயல்களும் சரி, அத்தனை இலக்கியங்களும் இருக்கிறது. முதுமொழி காஞ்சி அதே போல ஏழாதி கைநிலை என்ற பல பாடல்கள் மக்கள் நலம் தேடியே எழுதிய பாட்டு வகைகளாகும். வகை வகையா படைத்து குவித்து கிடக்கிறது இந்த பாடல்கள். மரபு சார்ந்து எழுதிய பாவகைகளில் தமிழில் ஆளுமை செய்வது மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனா அதே போல வடமொழியில் பல்வேறு இலக்கியங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களின் தேவைக்கான இலக்கியங்கள் வடமொழியில் இருக்கிறதா என்று பார்த்தால் தெரியவில்லை. அதை ஐயா பாலு கோவிந்தராசன் போன்றவர்கள் தான் அறிவார்கள். ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் இன்னும் அந்த இடத்திற்கெல்லாம் செல்லுகிற தகுதியை பெற்றிருக்கிறோமா என்று கூட தெரியவில்லை. அப்படி இந்த இருக்கிறது. அதே மொழி பழமொழி இன்னா 40, இனியவன் 40, கார் 40, முதுமொழி காஞ்சி, திணைமொழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, ஐந்தினை 50, ஐந்தினை 70 போன்ற இந்த நூல்களும் இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களை சார்ந்ததாகும். அதாவது இந்த இலக்கியங்கள் 5 50, 5 70 இந்த 2 நூல்களை பற்றி நான் புலன்களில் பேசியிருக்கிறேன். இந்த 2 இலக்கியங்களுமே பார்த்தீங்க சொன்னா ஒரு திணைக்கு 10 பாடல் வீதம், ஒரு திணைக்கு 10 பாடல் வீதம். அந்த திணை வாரியாக குறிஞ்சி திணை, முல்லைத்திணை, நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களை சார்ந்து 5 பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே முல்லை நிலத்தில் எழுதப்பட்ட பாடல் மன்னன் வருவான், பருவங்கள் விட்டது, அதனால் காத்திருப்போம் என்று தலைவிக்கு சொல்வதாக அவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். அதை பாலை நிலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காதலன் நம்மை ஏமாற்றி விட்டு வேறொரு பெண்ணோடு போய்விட்டான், அது சரிதானா என்கிற நோக்கத்திலே எழுதியிருக்கிறது. இது மண் சார்ந்த வகையா அல்லது உளவியல் சார்ந்த வகையா என்று ஆய்ந்து பார்த்தால் அது வேறு மாதிரி போகிறது. அவ்வளவு இலக்கியங்கள் அந்த பாடல்கள் ஒன்றும் தேர்ந்த இலக்கிய சுவையோடு பாடல்களை கொடுத்திருக்கிறார். இந்த 10 பாடலும் ஒரு திணைக்கு 10 பாடல் வீதம் 5 திணைக்கும் கொடுத்திருக்கிறது. மிக சிறப்பு. அதை நமது அது படிக்கும் போதும் சரி, பேசுகிற போதும் சரி, மிக இனிமையை தரக்கூடிய வகையில் தான் அந்த பாடல்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. அதே போல மேகம் திரண்டு மழை வரும் காலம் காட்டுகிறது, நாயகன் வந்து விடுவான், உன் பசலையும் உன் தீர்ந்துவிடும் என்று தோழி தலைவியிடம் கூறும் அக இலக்கிய பாடல்களில் சிறப்பான இடத்தை முல்லை நிலத்தை பாடல்கள் இருக்கிறது. காரணாற்பது என்ற அந்த நூலும் சரி, பொழுதை பற்றி, அன்றைய பொழுதை பற்றி மதுரை கண்ணங்குத்தனார் என்பவர் இது எழுதியிருக்கிறார். இது முல்லை நிலத்திற்கு மையப்படுத்திய நூல் என்றும் சொல்கிறார்கள். முல்லை கொடி மகிழ மெய்க்குழலார் உள் மகிழ மெல்ல புனல் கொழியும் மின் எழில் தமிழை வளர்க்குமே சொல் ஆய்ந்த கூத்தர்கள் சூழ் என்று பாயிரம் பாடுகிறது. இந்த பாடலை பற்றி இதில் மிகச் சிறப்பான பாடல்கள்லாம் இதில் குவிந்து கிடக்கிறது. அதே போல நாலடியாரில் 52வது ஒரு பாடல் இருக்கிறது. இருதொடையான் வேளாளன் ஏழைத்தான் பார்ப்பனன், ஒரு தொடையான் வெல்வது கோழி உருவோடு அறிவுடைய இல்வாழ்க்கை பெண் என்பான், சேனை செறிவுடையான் சேனாதிபதி என்றான் என்று இந்த பாடல் முடிகிறது. அன்றைய தொழில் சார்ந்த மனிதர்கள் பகுத்து பார்ப்பதாக இந்த பாடல் கூறுகிறது. அதாவது எருது கொண்டு உழவு செய்து கொண்டு உழவனாகவும் அதை பார்த்து கொண்டு எந்த விதம் செய்ய முடியாமல் சாதாரண கோழியை போன்ற வாழ்க்கை உடையவன் பார்ப்பனனாகவும் காட்டுகிறது. அறிவுடைய இல்வாழ்க்கை செய்யக்கூடியவள் தான் பெண், அத்தகைய பெண் தான் இல்லத்திற்கு தேவையானவள் என்பதையும், சேனை ஆற்றலுடன் படைக்கக்கூடிய தலைவன் தான் அந்த சேனாதிபதியாகவும் காட்டப்படுகிறது. இது போன்ற பாடல்கள் எல்லாம் சிறப்பான இடத்தை நாம் படிக்கிற போது உணர முடிகிறது. அதே போல ஒரு பாடல், நாற்ற உரைக்கும் மலர் உண்மை கூறிய மாற்றம் உனக்கும் வினை நலம் தூக்கின் அகம் பொதித்த தினம் மணக்கும் வரைக்கும் முன்னமே முகம் போல முன் உரைப்பதில் என்று கூறுகிறது. மலரின் தன்மையை ஒருவன் சொல் திரைகள்
சொல்லே சுவைக்கும் ஆராய்ந்து பார்த்தால் நெஞ்சத்தில் அத்தகைய வார்த்தை வஞ்சகத்தை காட்டும் மனம் என்று இந்த பாடல் மூலம் நாம் அறிய முடிகிறது. அதாவது மலர் மலர்ந்திருக்கிற அழகை பார்த்தாலே நமக்கு புரிய முடிகிறது. ஆனால் ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர் மனதில் எவ்வளவு நெஞ்சிருக்கிறது என்பதை அந்த வார்த்தையும் அதை பேசுகிற போது அந்த முகமுமே காட்டி கொடுத்து விடும் என்பதாக இந்த பாடல் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 81வது பாடல் ஒரு பாடல். நல்லோர்க்கும் தம் ஊராம் ஊரில்லை, நன்னெறி சொல்வார்க்கும் தம் ஊராம் ஊர் என்று இல்லை, அல்லார் கடைக்கற்கும் தம் ஊர் என்று ஊர் இல்லை, தம் கையத்து உடையார்க்கு எவ்வூரும் ஊரே என்று கூறுகிறார். அதாவது நல்ல பண்புடைய கற்றோருக்கு தம்முடைய ஊர் என்று எதுவுமே கிடையாது. அவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, எல்லா ஊரும் நம்ம ஊரே என்று நினைப்பாராம். அதே போல நன்னெறி சொல்லுகின்ற தவமுடையோருக்கு, அதே போல ஐயாவை போன்ற பெரியவர்களுக்கு செல்லுகிற இடமெல்லாம் தம் ஊர், இந்த ஊர் தான் நம்ம ஊர் என்ற அடையாளமே கிடையாது. அவர்கள் நல்ல கருத்தையும் நல்ல அறம் சார்ந்த வாழ்வியலையும் மக்களுக்கு போதிக்கின்ற காரணத்தினால் அவர்கள் செல்லுகின்ற ஊரெல்லாம் அவர்கள் ஊரே என்று சிறப்பாக சொல்லுகிறார். அதே போல தன் கையில் பொருள் செல்வம் கொண்டவருக்கு, நிறைய பொருள் செல்வம் இருப்பவருக்கும் இந்த ஊர் தான் எந்த ஊருன்னு அவர் கணக்கு கிடையாதான். செல்கிற இடமெல்லாம் அவர் எதனாலும் வாங்கிக்கலாம், அதனால எல்லா ஊரும் அவர் ஊரு என்கிற துணியிலே பார்க்கப்படுகிறது. அதே போல் கீழ் மக்களுக்கு, எதுவுமே இல்லாத கூலி மக்களுக்கு சொந்த ஊர் என்று எந்த ஊருமே கிடையாது, அவர்களுக்கு அடையாளம் கிடையாது என்று அந்த பாடல் கூறுகிறது. இப்படி பல பாடல்கள் இங்கே சிறப்பாக நாம் படிக்கிற போது உணர முடிகிறது. இத்தகைய இந்த பயிற்சியிலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, இத்தகைய ஐயா பாலு கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் நிகழ்விலே நானும் கலந்து கொண்டேன். மிகுந்த மகிழ்ச்சி. இத்தகைய எனக்கு ஒரு வாழ்த்துக்கூடிய வாய்ப்பு வழங்கிய ஐயா சொல்லின் செல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பாவகை இலக்கணத்தை பாங்குடன் பகிர்ந்திட பார்ப்புகள் வேந்தர் பணியிடை மன்றத்தில் பாவலர் நாவலர் பகுத்துங்கு அமர்ந்திருக்க பட்டியல் தொழுதிடும் பரமன் வந்தேன், பட்டியல் தொழிலும் பாமரன் வந்தேன் யான். சொற்களை பாக்களாய் சுவைமிகு கூட்டிங்கு கற்களை கலையினிலே களகூட்டும் பாங்கிது. நூற்களை நூதலை நுட்பமாய் நுகர்ந்திட நூலகம் தேடிய நுகர்வாள நிற்கிறேன். நல்லார்க்கெனியரான் நல்லுலகை நாயகன் யான் நாளும் தொழுதிடும் நற்றமிழ் பாவலன். ஆவடியாரின் பாவடியில் பயின்றிடும் சேயிவன். ஆன்றோரை சான்றோரை வணங்கிடும் மணமகன். கற்றோரின் மன்றத்தில் கழிப்புடன் காண்பவன். காலத்தால் கனியும் கடமையினை கழிப்பவன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் ஆளுமைகளை வணங்கிட அன்றாடம் தமிழெடுத்து அறம்பாடி கிடப்பவன். மன்றத்தால் மகிழ்வுடனே மனமாற்றம் வாழ்த்தவே பாப்பயிற்சி தருகின்ற பாவலரை போற்றியே பாவகையும் பன்னிசையும் பாரிங்கும் வளமாக்க தஞ்சையின் தமிழ் மன்றம் தலைவரை கோபுரமாய் வணங்குகிறேன். தரணியெங்கும் வாழ்த்தட்டும், தமிழ் போல மணக்கட்டும். சொல்வகை எழுத்து வகை யாப்பு வகை என்று சுவையாக தமிழ் வணக்க சுடராக நீர் வாழி. நன்றி, வணக்கம் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. எழுச்சி மிக்க கருத்துக்களை நாளடியார் தொடங்கி பல்வேறு அறநூல்களிலிருந்து அவர் எடுத்து சொன்ன பல்வேறு செய்திகள் என்பது நம்முடைய மரபு வழி இலக்கியத்தில் இருக்கின்ற மாண்புகளை மட்டுமல்லாமல் நம்முடைய பண்பாட்டு தடயங்களை வெளிப்படுத்துகின்ற வகையில் அவர் மரியாதைக்குரிய வீரகனூர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களின் கருத்துக்கள் அமைந்திருந்தன. அவர் சொல்லுகின்ற பாங்கு என்பது விரைவாகவும் அதே நேரம் விளக்கமாகவும் தன்னுடைய கருத்துக்களை நிலையாக நிற்கின்ற வகையில் எடுத்து ஒரு நிறைவான நல்லுரையை வழங்கியிருக்கிறார். அவர் தன்னுடைய கவிதையோடு ஒரு சிறப்பான நம்முடைய மரபு பாவலர் கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்களுடைய சிறப்புகளையும் சீராக சொல்லி இந்த பயிற்சி வகுப்புக்கு ஒரு பாராட்டு
உரையாகவும் தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்ட பாங்கு என்பது பாராட்டுக்குரியது. அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் இது ஒரு சிறப்பான நிலையை பல்வேறு அறிஞர் பெருமக்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை செவிமடுப்பதன் நோக்கம் நாமும் அவர்கள் கற்ற சிறப்புகளிலிருந்து நமக்கும் ஒரு வழிகாட்டுதல் உருவாகும். அவர்கள் எண்ணங்கள் நமக்கு நம்முடைய அறிவை செறிவுபடுத்தி கொள்ளுவதற்கு பயன்படும் என்ற வகையில்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அனுபவம் மிக்க தமிழுக்கு உழைக்கின்ற ஒரு தகமையாளரை அழைத்து நாம் அவருடைய நன்முறையை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு நிறைவான உரையின் வழியாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்காக அவரை உங்கள் அனைவரின் சார்பில் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றேன். ஒரு நிறைவான நல்லுரையை நாலடியாரில் இருந்து தெளிவுரையை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் வீரங்கனூர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டி இந்த அரங்கை நம்முடைய மரபு ஆசான் பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழ். வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுடைய சீரிய முயற்சியிலே, சொல்லின் செல்வர் அவர்களுடைய வழிகாட்டலிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்ற பா எழுதவா என்ற இந்த நிகழ்வானது இன்றைக்கு 36வது வகுப்பை தொட்டிருக்கிறது. 35 வகுப்புகள் கடந்து விட்டோம். சென்ற வாரம் கும்மி என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இந்த வாரம் அந்த கும்மியினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் தடைகள் பல தாண்டி அந்த வரவேற்புரையை சிறப்பாக நிகழ்த்திய வீரன் வயல் உதயகுமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நடைபெறுகின்ற வகுப்பில் ஒரு மும்மை நடை என்று ஒன்று வரும், விரைவு நடை என்று. அதுபோல ஒரு விரைவு நடையாக சிறப்பாக வாழ்த்துறை ஐயா அவர்கள் வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கினார்கள். மிகச் சிறப்பான முறையிலே எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டி ஒவ்வொரு இலக்கணத்தினுடைய அந்த இலக்கியத்தினுடைய சிறப்பையும் அதில் அமைந்திருக்கிற அந்த இலக்கண சுவையையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் சுவைக்க வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த வீரகனூர் ஐயா அவர்கள் சிறந்த ஒரு கவிஞராக, பாவலராக வலம் வந்து கொண்டிருப்பவர். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மிகச்சிறப்பாக வாழ்த்துரை வழங்கினார்கள். அதே போல எழுச்சியோடு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற பாவலர்களுக்கும், பின்னால் அந்த கழகமுரசனுடைய ஒளிபரப்பில் பார்க்க இருக்கின்ற பாவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் ஒயில் கும்மி என்ற அந்த ஒயில் கும்மியை பற்றிய ஒரு இலக்கண அமைப்பின அதை எவ்வாறு பற்பட வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம். இயல் கும்மி என்றால் எப்படி இருந்தது? இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கும்மி அடித்து செந்தமிழ்நாடு. ஆனால் இந்த ஒயில் கும்மி என்பது எப்படி இருக்கும் என்றால், இந்த இலக்கண நெறியோடு பார்க்கின்ற பொழுது 3 அடிகள் கொண்டதாக இருக்கிறது. இந்த ஒயில் கும்மியானது 3 அடிகள் கொண்டிருக்க வேண்டும். முதல் அடியிலே 7 சீர்கள் இருக்க வேண்டும். அந்த 7 சீர்கள் முதல் வரியாக 4 சீர்களும், 2வது வரியாக 3 சீர்களும் என 2 வரிகளாக எழுதப்படும். முதல் அடியிலே 7 சீர்கள் இருக்க வேண்டும். 2வது அடியிலே 4 சீர்கள் இருக்க வேண்டும். 3வது அடியிலே 3 சீர்கள் இருக்க வேண்டும். இப்படித்தான் இதற்கு இலக்கண கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். இந்த ஒயில் கும்மி என்பது சாதாரணமாக எளிதாக எழுதிவிடக்கூடியது அல்ல. ஆனால் அதை சிறப்பாக உற்று நோக்கினால் அது எத்தகைய சிறப்புடையதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒயில் கும்மியானது அது பாடுகின்ற பொழுது அது எப்படி அமைகிறது என்பதை நாம் பார்த்தால்
மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வகையான பாடல்கள் எல்லாம் தாள வகை என்று சொல்லக்கூடிய வகையிலே வருகின்றன. அப்படி பார்த்தால் இந்த தாளத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாளம், ஆதி தாளம் என்று சொல்வார்கள். அது போல தாள வகைகள், இந்த பண் என்று சொல்லக்கூடிய இசை வகை பாட்டை இலக்கண அந்த இசை வகுப்பிலே பயின்றவர்கள் அதை தெளிவாக அறிவார்கள். அது தனி ஒரு வகுப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் படிப்பதென்றால் இன்னும் சற்று கூர்ந்து அதை கவனித்தால் தான் அது புரியும். நாம் இந்த மரபினுடைய அந்த பாக்களோடு பார்க்கின்ற பொழுது அதை நாம் எப்படி அந்த தாள வகை அமைக்கப்படுகிறது என்பதை நோக்கினால் போதும். இந்த ஒயில் கும்மியானது 3 அடிகளை கொண்டதாக இருக்கிறது. முதல் அடியிலே 7 சீர்கள். அந்த 7 சீர்கள் எவ்வாறு அமைக்கப்படுகின்றன என்றால், முதல் வரியிலே 4 சீர்கள், 2வது வரியிலே 3 சீர்கள். இது முதல் அடி முடிந்து விட்டது. 2வது அடியிலே 4 சீர்கள் இருக்கின்றன. இந்த 4 சீர்கள் எப்படி எழுத வேண்டும் என்றால், முதல் வரியிலே 2 சீர்கள், 2வது வரியிலே 2 சீர்களாக எழுத வேண்டும். அடுத்து 3வது அடி, இந்த 3வது அடியிலே 3 சீர்கள் இருக்குமாறு அமைக்க வேண்டும். எனவே இந்த ஒயில் கும்மியை 3 அடிகளாக பிரிக்கின்றார்கள். அந்த அடிகளாக பிரிக்கின்ற பொழுது முதல் அடியை 2 வரிகளாக பிரிக்கிறார்கள், 2வது அடியையும் 2 வரிகளாக பிரிக்கின்றார்கள், 3வது அடியை ஓரடியாக எழுத வேண்டும். சீர்களை பொறுத்தவரை எண்ணிக்கையில் பார்க்கின்ற பொழுது முதல் அடியிலே 7 சீர்கள், 2வது அடியிலே 4 சீர்கள், 3வது அடியிலே 3 சீர்கள். எவ்வளவு வேறுபாடு பாருங்கள். அத்தகைய ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு கும்மி வகையாக இந்த ஒயில் கும்மி அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த மோனை அதே போல இது இதுவரை நாம் பார்த்திராத ஒரு சிறப்பு இந்த ஒயில் கும்மிக்கு உண்டு. அது என்னவென்றால், விரைவு மும்மை என்று சொல்லக்கூடிய வகையிலே 2வது அடியானது எழுதப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும். விரைவு மும்மை தாள வகையிலே எழுத வேண்டும். அதை அந்த தாள வகை அப்படி என்று பார்த்தால், நாம் அதை சற்று மேலோட்டமாக பார்த்து விட்டால் அந்த புரிந்து கொள்ள முடியும். அதற்கு விரிவாக சென்று பார்த்தால் அந்த தாள வகையை பற்றிய ஒரு 10 வகுப்புகள் மேல் அதை அந்த இசை நுணுக்கம், இசை நுட்ப ஆளர்கள் மூலம்தான் அதை தெளிவாக நாம் கேட்க முடியும். அந்த அளவிற்கு அதற்கு சிறப்புடையதாக அமைந்திருக்கும். நாம் இந்த ஒயில் கும்மியோடு தொடர்புடைய தாள வகை என்ன, அது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் அது போதும். அது விரைவு மும்மையாக 2வது அடி எழுதப்படுகிறது. இந்த முதல் அடி 3வது அடி இரண்டும் வெண்டலையால் எழுதப்பட வேண்டும். அதாவது அந்த வெண்பாவிற்குரிய இலக்கணத்தை தழுவி இருக்க வேண்டும். 2வது அடியானது 4 சீர்கள் இருக்கிறது, 2 சீர்களாக எழுத வேண்டும் என்று சொன்னேன். அது வெண்டலையால் எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமாக அந்த தாள வகைக்கு கட்டுப்பட்டு வந்தால் போதும். இப்படி இந்த கட்டுப்பாடுகளோடு மட்டுமல்லாமல் மோனையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ முதல் அடியிலே 4 சீர்கள், 2வது அடியிலே 3 சீர்கள் என்றால், முதல் அடியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் 5வது சீரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்று இருக்க வேண்டுமா? இன்னும் சொல்ல போனால், இந்த முதலடியில் இருக்கக்கூடிய மோனை அந்த 3ஆம் அடியில் இருக்கக்கூடிய மோனையோடு ஒத்துப்போனால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஒரு வகையான பாடல்தான் இந்த ஒயில் கும்மி. இந்த ஒயில் கும்மியானது நாம் சென்ற வாரம் பார்த்தது போல இது தாள வகைதான். தாள வகைக்கு கட்டுப்பட்டு இதை நாம் பாட வேண்டும். நான் சென்ற வாரமே சொன்னேன், ஒரே நேரத்திலே சேர்ந்து எல்லோரும் கைகளை உயர்த்தி அடிக்க வேண்டும், கீழே கொட்ட வேண்டும். அப்படி இசைக்கின்ற பொழுதுதான் அந்த பாடல் சிறப்பாக இருக்கும். உடல் அசைவுகளும் பற்றியும் நாம் ஐயா அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அதுபோலத்தான் இந்த ஒயில் கும்மியும் சரியாக பாட வேண்டும் என்பதுதான். இந்த பாடலிலே மிகச் சிறப்பு 2வது அடிதான். இந்த 2வது அடியானது விரைவு அந்த மும்மை வகை, இந்த நடை என்று சொல்லக்கூடிய வகையிலே முடிகியல் சீராக இருக்கும். முடிகியல் சீர் என்று அது சொல்லப்படுகிறது. முடிகியல் அப்படின்றால் விரைவுத்தன்மை, வேகமாக அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த பாட்டு. 2வது அடியை பாடுறப்ப, முதல் அடியை பாடுறப்ப ஒரு மாதிரி பாடணும், 2வது அடியை பாடுறப்ப வேகமா அப்படியே விடுவிடுன்னு பாடினு, 3வது அடியை மறுபடியும் சாதாரணமா பாடணும். அதான் முடிகியல் சீர்கள் அப்படி இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அடி சீர்கள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளே ஒரே
தாள வகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். தாள வகை என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது மேலோட்டமாக. அந்த தாள வகையாக உட்பட்டு இருக்க வேண்டும். அப்படித்தான் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அதை பாடுவதற்கு சரியாக இருக்கும். இல்லை என்றால் அதை நாம் உணர முடியாது. குறிப்பாக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தாள வகையை பற்றி, இந்த தாளம் வகைகளை பார்க்கின்ற பொழுது மும்மை, நான்மை, ஐமை, எழுமை, ஒன்பான்மை என்று வகைப்படுத்தப்படுகிறது. தாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையானது. அந்த தாள வகையிலே இந்த மும்மை என்பது என்ன, நான்மை என்பது என்ன, அதே போல ஐமை என்பது என்ன, எழுமை என்பது என்ன, ஒன்பான்மை என்றால் என்ன என்பதை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த பாடலை நாம் தெளிவாக உணர முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மும்மை நடை என்றால் என்ன என்றால் மும்மை நடை என்றால் 3 நடை வர வேண்டும். குறிப்பாக இந்த நடை பார்க்கின்ற பொழுது மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த குறில் என்பதற்கு 1 என்று வைத்துக் கொள்ள வேண்டும், நெடில் என்பதற்கு 2 என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவீடு செய்கின்ற பொழுது, இந்த தாள அளவீடு செய்கின்ற பொழுது அந்த குறில் ஒற்றாக இருந்தாலும் சரி, நெடில் ஒற்றாக இருந்தாலும் சரி, அந்த வகையை பற்றி கவலைப்படக்கூடாது. குறில் 1, நெடில் 2 என்று பார்க்க வேண்டும். மெய்யெழுத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் அந்த நடை சிறப்பாக ஒரே அந்த நடையில் வர வேண்டும். இப்ப குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மும்மை நடை அப்படின்றால் 3 எப்படி வரும் என்றால், மும்மை நடை என்பது 3 எப்படி வரும் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். தகிட, த, ஹி, ட. இப்பொழுது 3 குறில் வந்திருக்கிறது. த, ஹி, ட, தகிட. இரண்டாவது மும்மையிலே வேற மாதிரி எப்படி போடலாம்னா, கிடதும், கிடதும், கி, ட, தோ, இம், தொம். அந்த இம்மை விட்டுட்டா 3 எழுத்து தான். கிடதும், கிடதும், தொம், கிட, தோ, இம்மை விட்டுருங்க. கி, ட, 3, அதான் மும்மை நடை. ததீம் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது ததீம். கு, த என்பது குறில் 1, தீ 2, அப்ப மும்மை அழிந்து விடுகிறது. மெய்யை நீக்கி விடலாம். தீம் அப்படின்னு. தீம்த, தீ 2, இம்மு வேண்டாம் விட்டுறலாம். அடுத்தது 1, த, தீம்த. இப்படி எளிதாக புரிவதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இந்த மெய்யெழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்த்தால் குறில் 1, நெடில் 2 என்று வைத்துக் கொண்டு அதை அளவீடு செய்தால் எளிதாக புரிந்துவிடும் என்பதற்காக சொல்கிறேன். அப்படி என்றால் மும்மை நடை என்பது எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று வகுத்து பிரித்திருக்கிறார்கள். தகிட, கிட, தொம், தொம், கிட, தீம், தீம்த, அப்படி என்று பிரித்திருக்கிறார்கள். இதை சொல்லுகின்ற பொழுதே எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். தகிட, கிட, தொம், தொம், கிட, தீம், தீம்த. இது மும்மை நடை. அடுத்தது நான்மை நடை. நான்மை நடை எப்படி வரும் என்றால், தகதிமி, த, க, தி, மி, தகதிமி, ததிங்கிட, த, தி, இங்கு கிடையாது, கி, ட, ததிங்கிட, தாதீம் 2, மறுபடியும் 2, 4, அதனால தாதீம், தகதீம், த, க, தி, தகதீம், தாம் கிட, தா, கி, ட 4, ததீம், த, தீம் 2, த. அப்ப இந்த தாள அந்த அளவீடு நான்மை நடையில இருக்குது. இதுதான் நான்மை நடைன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, மறுபடியும் நான்மை நடை சொல்றோம் பாருங்க. அந்த எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத. தகதீமி, ததிங்கிட, தாதீம், தகதீம், தாம் கிட, ததீம், அப்படி சொல்ல வேண்டும். அடுத்தது ஐமை நடை. இந்த ஐமை நடையில எப்படி அமைக்கப்படும் என்றால், தக தகிட, தக தகிட, த, க, த, கி, ட, தக தகிட, தருகிடதும், த, ரி, கி, ட, தோ 5, தகதீம்த, த, க, தி, த, தாம்தி, 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 தா, தி 2, 2, 4, த, தாம் தீம்த, தா தீம்த, தோம் கிடதும், தோ, கிட, தொம், தோம் கிடதும், ததீம்தா, த, தி, தா. அப்ப ஐமையினுடைய எப்படி பயின்று வரும் பாருங்க. தக தகிட,
தருகிட தோம் தக தீம்த தா தீம்த தோம் கிட்ட தோம் த தீம்தா அப்படி வரும். அடுத்தது எழுமை நடை. 7 நடை வரணும். தகிட தகதமி தகிட தகதமி தீம் தக தகதமி தீம் த தக திமி தீம் தக தமி த தீம் தா திமி தகிட தாம் தக தகிட தக தீம். இது எழுமை நடை. சொல்றதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. படிக்கணும். இதெல்லாம் நம்ம இசை கல்லூரியில போய் படிக்கணும். அது படிச்சா இன்னும் இசை அந்த பயிற்சி ஆசிரியரிடம் பயின்றால் இன்னும் சிறப்பாக இருக்கு. தகிட தக திமி தீம் தீம் தக திமி த தீம் தா திமி தகிட தாம் தக தகிட தக தீம். இப்ப நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ற அந்த இம்மா நீக்கிட்ட அந்த முதல் குறிலுக்கு 1 நடைலுக்கு 2 வச்சுட்டோம்னா அந்த நடை 7 வந்துடும். அடுத்தது கடைசியா ஒன்பான்மை நடைன்னு வச்சிருக்கிறாங்க. அதுல பெரும்பாலும் பாடுறது ரொம்ப சிரமம் ஒன்பான்மை நடையில. அது என்னன்னாக்க தக திமி தக தகிட தக திமி தக தகிட தக திமி தக தகிட தா தீம் தகிட தீம் தா தீம் தகிட தீம். இந்த 2 தான் வச்சிருக்காங்க. பெரும்பாலும் இந்த ஒன்பான்மை நடையில தாளம் இந்த அமைக்கிறது ரொம்ப சிரமம். பெரும்பாலும் இந்த மும்மை நடை நான்மை நடையில தான் அமைப்பாங்க. ஏன்னா அது சொல்றதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் பாருங்கன்னா. இந்த மாதிரி தாள வகையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப அந்த 2வது அடியானது அமைக்கப்பட வேண்டும். முதல் அடியை பத்தி கவலை இல்லை, 3வது அடியை பத்தி கவலை இல்லை. முதல் அடி 7 சீர்கள், 3ஆம் அடி 3 சீர்கள். இந்த 2வது அடியில அந்த முடிகியல் தன்மை விரைவுத்தன்மை வர வேண்டும். அதை படிக்கிறப்ப எப்படி வருது பாருங்க. சொல்லி சொல்லி பார்க்கறப்ப தெரியும். தக்கிட்ட 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 அப்படி சொல்லணும். தகதிமி 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 அப்படி சொல்றாங்க பாருங்க. தகதீம் 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 அப்படி சொல்றது மாதிரி அந்த வார்த்தைகள் வரணுமா. அதான் விரைவு முடிகியல்னு சொல்றோம். அதுதான் இந்த நான்மை நடை இன்னும் நல்லா அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்படிம்பாங்க. அப்படி சொல்றப்ப அந்த அழுத்தம் கொடுத்து அதை பாடுற மாதிரி அந்த சொற்கள் அங்க அமைக்கணும். அந்த மாதிரி அமைச்சுதான் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நடை தாள நடை அப்படிங்கிறப்ப மும்மை நடை, நான்மை நடை, ஐமை நடை, எழுமை நடை, ஒன்பான்மை நடை இருக்கிறது. இந்த நடைகளில ஏதாவது ஒரு வகையில அல்லது இது சார்ந்த வகையில அந்த தாளத்துல அந்த விரைவு முடிகியல் தன்மையில 2வது அடியானது பாடப்பட வேண்டும். உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மும்மை நடைனா 3 குறில் எழுத்துக்கள் வந்திருக்கலாம், அல்லது ஒரு குறில் ஒரு நெடில் மெய் எழுத்தை நீக்கணும். இப்ப மறுபடியும் மும்மை நடை மத்தி நல்லா சொல்லிடுறேன் பாருங்க, புரியுற மாதிரி. த ஹி ட 3மே குறில் தான். 3 கிடதம் கி ட தோ இன்னும் விட்டுருங்க. அடுத்தது தொம் கிட தோ கி ட தீம் த தீ 2 அதனால 3. அடுத்தது தீம் த தீ 2. அடுத்தது இம்மை விட்டுருங்க. த தீம் த. இந்த மும்மை நடை அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல நான்மை நடை தகதிமி ததிமிட தகதிமி எல்லாமே இந்த மாதிரி அமைக்கிறது எளிது. குறில் எழுத்துக்களே அமைச்சிடலாம் அந்த சொல்ல. அடுத்தது ததிங்கிட. அப்ப 2 குறில் அடுத்தது 3வது மெய் எழுத்து 1 வரணும். அதுக்கப்புறம் கடைசியா 2 குறில் வரணும். தா தீம் தா தீம் தகதீம் தாம் கிட தீம் த இப்படி நான்மை நடை வரணும். ஏன்னா இத தெரிஞ்சாதான் அந்த பாடலை ஒயில் கும்மியை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விளக்கம் இப்ப உங்களுக்கு கொடுத்தேன். இதனுடைய முழுமையான விளக்கம்னு பார்த்தா அது எப்படி சொல்லணும்னா, அந்த பாடல் சிந்து வகை பாடல் வர்றப்ப அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா சிந்து வகை பாடல்கள் அப்படி வருகின்ற பொழுது இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நொண்டி சிந்து, அந்த மாதிரி லாவணி சிந்து, காவடி சிந்து, இப்படி எத்தனை வகை சிந்துகள் இருந்தாலும் அந்த எல்லாத்துலயுமே இந்த இசை பண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாள வகை சந்த குழிப்பு அப்படிங்கிற முறையில வண்ணப்பாக்கள்லாம் எழுதப்படணும், சிந்து பாக்கள்லாம் தாள அடிப்படையில எழுதப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னது தாளம். அந்த மாதிரி இந்த இசைப்பாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கல்ல இந்த ஒயில் கும்மியும் வர்றதுனாலதான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் இப்ப கொடுத்தேன். ஏறக்குறைய உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2வது முடிகியல்
அடியானது விரைவுத்தன்மை உடையதாக, அது சொல்றப்பே பாருங்க, விரைவா வரணும். தக்கிட்ட 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 அப்படிதான் வரணும். அது மாதிரி வரக்கூடிய அந்த வகையிலே அந்த பாடல் அமைந்திருக்க வேண்டும். மும்மையில் விரையும் முடுகியல் தாங்கியும் அப்படின்னு இலக்கணம் வகுத்திருக்காங்க. மும்மையில் விரையும், விரையும் ஓடணும், குதிரை ஓடுற மாதிரி ஓடணும், அப்படி ஓடணும். முடுகியல் தாங்கியும் எதுகையும் இயைபும் இடையிடை மிடைந்தும், எதுக இருக்கணும், இயைபு இருக்கணும், இடையிடை மிடைந்தும் அதிகமா வந்துகிட்டே இருக்கணும். ஒலி சிறந்து இசைப்பது ஒயில் கும்மியா, அதான் இலக்கணம். அது ஒலி சிறந்து இசைப்பது ஒயில் கும்மி அப்படிங்கிறாங்க. அப்பன்னா அந்த ஒலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த இசையினுடைய அடிப்படையில இந்த பாடல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி என்ற அந்த ஒரு கருத்தை வலியுறுத்துகின்ற ஒரு பாடலை நான் எடுத்துக்காட்டாக கொடுத்திருந்தேன். தென்பரம் குன்றினில் மேவும் தேசிகன் மேற்கும்மி, தென்பரம் குன்றினில் மேவும் குருபர தேசிகன் நேர் கும்மி பாட்டுரைக்க சிகரத்திரு மகரக்குழை திகழுற்றுடு முமை பெற்று. இதான் அந்த முடிகியல் அடி. தில்லை விநாயகன் காப்பாமே அப்படின்னு ஒரு பாட்டு. இது முருகன் ஒயில் கும்மி, முருகனுடைய ஒயில் கும்மி வகையான பாடல். தொடை 281 இது இருக்கு. இந்த பாட்டுல இப்ப நான் சொன்னது முதல் அடி என்னன்னா, தென்பரம் குன்றினில் மேவும் குருபர, 4 சீர். தென்பரம் குன்றினில் மேவும் குருபர 4 சீர் பிரிச்சுட்டாங்க முதல் வரியில. இரண்டாவது வரியில தேசிகன் மேற் கும்மி பாட்டுரைக்க அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, 3 சீர்கள். அப்ப தென்பரம் தே, தே என்ன 5வது சீர். அப்ப மோனை சரியா வந்திருக்கு பாருங்க, அதுதான் அதனுடைய சிறப்பு. மோனை சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோனை சரியாக இருக்கிறது முதல் அடியிலே. இரண்டாவது அடி என்ன சொல்லியிருக்கோம், முடுகியல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, சிகர திருமகர குழைதிகளுமை பெற்றிடு அப்படின்னு படிக்கணும். இன்னும் விரைவா படிக்கணும். சிகர திருமகர குழைதிகளுமை பெற்றிடு அப்படின்னு படிக்கணும். என்ன அப்படி வேகமா தான் முடுகியல். சிகர திருமகர குழைதிகளுமை பெற்றிடு அப்படின்னு படிக்கக்கூடிய வகை. இது என்னன்னா, இந்த சிகர திரு மகரக்குழை திகழுற்றுடு முமை பெற்றிடு அப்படிங்கிறத அது என்ன தாளத்துல அப்படி கொண்டு வர்றாங்கன்னா, அந்த சந்தத்துல தகதி தக தத்திமி, தகதத்திமி அப்படிங்கிறதுல சொல்றாங்க. தக தத்திமி என்னும் 4 முடுகியல் சீர்கள் அதுல இருக்கணும். அதான் 4 முடுகியல் சீர்களா இருக்கணும். என்ன அடிப்படை அந்த தாளம், தக தத்திமி அப்படின்னு இருக்கணும். தகதத்திமி அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும், இருக்கா பார்க்கணும். த க தி மீ, சி க ர இத் தி ரு பாருங்க, சி க ர இத் தகதத் திமி, திமிங்கிறதுக்கு பதிலா இங்க திரு அப்படின்னு இருக்கு. அப்ப தகது திமி அப்படிங்கிறதுக்கு பதிலா சிகர திரு அப்படின்னு இருக்குங்க. அடுத்தது அதே தகதத்திமில இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த சீரம் மகர குழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம க தக தத் அப்படிங்கிறதுக்கு பதிலா ரட், குழை அது திமி அப்படிங்கிற அமைப்புல. அப்ப தகத திமி அப்படின்னு அதுவும் இருக்கு. திகழுற்றுடு அடுத்தது திகழுற்றுடு, தீக தக தத் ட்ருடு திமி. அப்ப திகழுற்றுடு தகத திமி சரியா வருது பாருங்க. கடைசியா முமை பெற்றிடு, மு மை தக, அந்த இப்பு அந்த ஓசை நயம் குன்றி இருக்கும். அடுத்து தத் ட்ரிடு திமி அப்படி பாடுறப்ப பாருங்க. இப்ப இந்த முடுகியலை எப்படி பாடணும் அப்படிங்கிறத தகதி திமி தகத திமி தகதி திமி தகத திமி அப்படின்னு பாடணும். இன்னும் வேகமா கிடுகிடுன்னு பாடணும். தகத திமி தகத திமி தகத திமி தகத திமி அப்படின்னு பாடணுமா. சிகர திரு மகரக்குடை இதுகளும் முமை பெற்றிது. இந்த முருகனை பத்தி பாடுறப்ப தென்னரம் கொன்றினில் மேவும் தேசிகன் அப்படி அது மாதிரி ஆரம்பிக்கிறப்ப
இந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி பாடுறோம், எப்படி சொல்றேன்னு பாருங்க. தென்பரம் குன்றினில் மேவும் குருபர தேசிகன் மேல் கும்மி பாட்டுரைக்க, தென்பர குன்றினில் மேவும் குருபர தேசிக மேற்கும்மி பாட்டுரைக்க, சிகரத்தில் மகர குழைதிகரட்டுடுமை பெற்றிடு. அப்படி படிக்கணும். எவ்வளவு வேகமா படிக்கிறோம் பாருங்க. சிகரத்தில் மகர குழைதிகரட்டுடுமை பெற்றிடு, தில்லை விநாயகன் காப்பாமே. அப்படி மறுபடியும் அப்படியே அப்படியே மேல ஏறினது அப்படியே இறங்கிடணும். அப்படி இறங்குறப்ப எப்படி பாடுறாங்க, தில்லை விநாயகன் காப்பாமே அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இந்த பாடலை மேல அப்படியே சாதாரணமா ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெகுடுன்னு ஓடி அதுக்கப்புறம் மறுபடியும் மெல்லமா பாடணும். இப்படி வகையான பாடல்களை அமைக்கிறதா அந்த ஒயில் கும்மி இலக்கண முறைப்படி பாத்தீங்கன்னா. அதே மாதிரி திரைப்பட பாடல்கள் அப்படி அமைச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, மெல்லமா பாடுற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு கொண்டு போவாங்க, அப்புறம் மறுபடியும் சாந்தமா கொண்டுருவாங்க. இந்த மாதிரி இறை வழி பாடல்கள்லாம் அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி பாடல்கள்லாம் அது நமக்கு தெரியாது, ஆனா அது அந்த அடிப்படையில தான் அந்த தாளத்தை அமைச்சிருப்பாங்க. ஒரு தாளம் அப்படிங்கிறப்ப இடையில எதை சொல்றாங்களோ அதை சொல்லுவாங்க. அந்த பாடுறப்ப அப்பதான் அது நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா. அதுவும் தாளம் அந்த பாட்டை பாடுறவங்களும் நல்ல தாள இசை அறிந்தவர்களாக தான் இருக்க முடியும். சாதாரணமானவர்களுக்கெல்லாம் பாட முடியாது அந்த பாட்டை. சில பாட்டை எல்லாரும் பாடிடலாம். ஆனா சில பாடல்களை வந்து நல்லா இசை நுட்பம், கர்நாடக இசை தெரிந்தவங்க தான் அதை வந்து பாடுறதுக்கு அந்த அந்த சரியான அந்த தாளத்தோட அதை பாட முடியும். அப்படி இப்ப பாத்தீங்கன்னா, திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அப்படின்னு ஒரு வரி வரும். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் அப்படின்னு வேகமா பாடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. தினமும் கூறும் தெய்வாம்சம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடல் தான் அதுக்கு உதாரணமா கூட எடுத்துக்கலாம் நம்ம. அது அந்த இலக்கண நெறி வர்றப்ப அப்படி வர்றாங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அப்படின்னு பாடிட்டு, தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூறும் தெய்வாம்சம் அது அசுரரை வென்ற இடம், தேவரை காக்கும் இடம் அப்படின்னு பாடுறாங்க இல்லைங்களா. அது மாதிரிதான் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, தென்பரம் குன்றினில் மேவும் குருபர தேசிகன் மேற்கும்மி பாட்டுரைக்க, சிகர திருமகர துறைமை பெற்றிரு, இல்லை விநாயகன் காப்பாமே. அப்படி என்று இந்த முருகன் ஒயில் கும்மியிலே மிகச்சிறப்பான முறையிலே இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மோனை இந்த அதுக்கப்புறம் இதுல எதுகை எல்லாம் பாருங்க, இரண்டாவது எழுத்தெல்லாம் எதெல்லாம் இடையிடை மிடிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சிகர மகர திகழு அப்படிங்கிற மாதிரி எதுகை இடையிடை மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சிகர மகர திகழுற்று இரண்டாவது எழுத்து அப்படியே வருது பாருங்க. இந்த பாடல் தகதித்திமி அப்படிங்கிற அந்த தாள வகையில பாடப்பட்டது. இப்ப இது மாதிரி ஒரு பாடல் எடுத்து சொல்றப்பதான் அது உங்களுக்கு அது விளக்கமா தெரியுன்றதுனாலதான் இவ்வளவு விளக்கமா அந்த பாடலை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு கொஞ்சம் மாற்றங்கள்லாம் செஞ்சு எழுதியிருப்பாங்க. ஆனா இப்ப நாம சொன்ன பாடல் அப்படியே இந்த ஒயில் கும்மிக்கு ஏற்றது முறையே எழுதியிருப்பாங்க. கோட்டூர் குருசாமி ஒயில் கும்மி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோட்டூர் குருசாமிக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப அவரு எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை அடைந்தோரை காக்கும் குருசாமி, தன் பெரு மகிமை சாற்றறிதே. அது ரெண்டாவது வரி முதல் அடியில. தவமொற்றிய சிவனை துதி கவனொத்தொடு புவனத்திலே, இதான் முடிக்கல். தங்கி வளர் சில மாந்தருக்கு அப்படின்னு இருக்கார். இது வந்து திருச்சுழிகையில் இருக்கும் பழனி குமார நாடார் அவர்களுடைய குமாரர் அருஞ்சுனை முத்து நாடார் அவர்களால் இயற்றப்பட்டது இந்த பாட்டு. 1911 எழுதியிருக்காரு இந்த பாட்டு. யாருன்னா திருச்சுழிகையில் இருக்கும் பழனி குமார நாடார் அவர்களுடைய குமாரர் அருஞ்சுனை முத்து நாடார். அப்படிதான் அந்த காலத்துல எழுதுவாங்க. இவருடைய குமாரர் அப்படிதான் எழுதுவாங்க. இவர் அந்த கோட்டூர் குருசாமி ஒயில் கும்மி அப்படின்னு இருக்காரு.
கோட்டூர்ல இருக்கக்கூடிய குருசாமியை பத்தி ஒரு கோயில் கும்மி இருக்கார். எப்படி இருக்கார்? தன்னை அடைந்தோரை காக்கும் குருசாமி, தன்னை அடைந்தோரை காக்கும் குருசாமி 4 சீர். தன் பெரு மகிமை சாற்றரிதே 3 சீர்கள். தன் பெருமை மகிமை, தன் பெரு மகிமை சாற்றரிதே 2வது. அடுத்தது முடிக்கியல்ல வரணும். தவமொற்றிய சிவனை துதி கவனத்தொடு புவனத்திலே அப்படின்னு இருக்கார். எப்படி வந்திருக்கு பாருங்க. தவமொற்றிய சிவனை துதி கவனத்தொடு புவனத்திலே அப்படி கொண்டு வர்றார். தகதத்திமி அதேதான். தகதத்திமி அதை பிடிச்சுட்டாங்க. அப்புறம் அதே 2 பேரும் ஒரே மாதிரிதான் எழுதிருக்காங்க. தங்கி வளர் சிலர் மாந்தருக்கு, தங்கி வளர் சில மாந்தருக்கு, அது 3வது அடி. இப்ப இந்த பாடல் கோயில் கும்மியில வருது. பாடல் எப்படி பாடணும்? ஏறக்குறைய உங்களுக்கே மனசுக்குள்ளரே அதை நீங்க அதை ஓட்டியிருப்பீங்க நேரம். நான் இந்த பாயவால எப்படியாவது அந்த அன்றைய தினத்துக்குரிய பாடத்தை போட்டுருந்தேன். ஆனா நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை பார்த்து வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாடல் அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பார்க்கறப்ப நான் எப்படி பாடுறேன், நீங்களும் அப்படி மறுபடியும் பாடி பார்க்கலாம், அதை சுய அறியலாம். அதை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு போல ஏதாவது ஒரு குறியீடு போடலாம். இன்னைக்கு கூட ஒருத்தவங்க மிக அழகா ஒரு வணக்கம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரி, மற்றவங்க பார்க்கலனாலும் ஒருத்தராவது பார்த்துருக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு அது. இப்ப இந்த பாடம் அதே மாதிரி நீங்க தயவுசெய்து பாருங்க. அந்த அதை பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இதை பார்க்கணும். இந்த பா எழுதவா அப்படின்னு ஒரு புராணத்துல இருக்கு இல்லைங்களா? புதன்கிழமையாவது பாருங்க. செவ்வாய்க்கிழமை அறிவிப்பு ஐயா வெளியிடுறாங்க. யார் வரப்போறாங்க, யார் வரவேற்புரை, யார் வாழ்த்துறை எல்லாம் வெளியிடுறாங்க. அதை பார்த்துட்டு அதுல நம்ம சிறப்பு அப்படின்னு ஒரு வாழ்த்து அப்படின்னு போடணும் நம்ம. அப்பதான் அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும் வர்றவங்களுக்கும். இப்ப இந்த பாட்டை பார்ப்போம். தன்னை அடைந்தோரை காக்கும் குருசாமி தன் பெரு மகிமை சாற்றரிதே தவமொற்றிய சிவனை துதி கவனத்தொடு புவனத்திலே. எவ்வளவு தவ சிவ கவ புவ எதுகே பாருங்க, இப்படி விளையாடுது பாருங்க. தவமொற்றிய சிவனை துதி கவனத்தொடு புவனத்திலே. அடுத்தது தங்கி வளர் சில மாந்தருக்கு. அப்ப இந்த பாட்டை எப்படி முழுமையா எப்படி பாட போறோம் பாருங்க. தன்னை அடைந்தோரை காக்கும் குருசாமி தன் பெரு மகிமை சாற்றரிதே தவமொற்றிய சிவனை துதி கவனத்தொடு புவனத்திலே தங்கி வளர் சில மாந்தருக்கு. இப்படி பாடுங்க இந்த பாட்டை. எவ்வளவு இசையோட இன்னைக்கு முழுமையா இசை வகையான அந்த பாடலோட நான் திரைப்படத்துல மிக அருமையா பாடிருக்கக்கூடியவோட நான் பாடி காமிச்சேன் இல்லைங்களா? அதுலயும் அந்த இடையில அப்படிதான் வரும். இந்த பாடலை பார்த்தோம்னா அப்படியே வேகமா வரும், அடுப்புற முடிகள் வரும். இதை வச்சுதான் அதை தயார் பண்ணிருப்பாங்க, தாளத்தை நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க. இப்படி பாடணும் அப்படின்னு. அது அசுரரை வென்ற இடம் அப்படின்னு பாடுறப்ப எப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரி அது தேவரை காத்த இடம் அப்படின்னு பாடுறப்பதான் அந்த உத்வேகம். அந்த ஒரு பாட்டு ஒரு பாடிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அந்த பாட்டு எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காம இருக்கக்கூடிய காரணம் அந்த தாள வகைதான். அந்த தாளத்துல அப்படி பாடிக்கிறாங்க இல்லைங்களா? எனவே இன்றைய தினம் நாம் தாளம், அதாவது தாளத்தை இசை அப்படிங்கிறத பத்தி சும்மா அப்படி ஒரு துளி அப்படி பார்த்துருக்கோம். அப்படிதான் சொல்லணும். நம்மளால ஒரு துளியை தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த துளியா இருந்தாலும் அது ஒரு மழைத்துளி போல. மழைத்துளி என்பது உயிர் காக்கும் சொல்ற மாதிரி நம்மளுடைய சுவையை, நம்ம மனத்தை நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த துளியாக அந்த துளி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மும்மை, நான்மை, ஐமை, எழுமை, ஒன்பான்மை அடங்கிய ஒரு இசைப்பாடலை முடிகியல் தன்மையாக கொண்ட ஒயில் கும்மி வகை பாடலை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த பாடம் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக மனத்திலே பதிந்திருக்கும். அதை நான் பாடி காண்பித்தேன். நீங்களும் அதை பாருங்கள். இனி வரும் வகுப்புகளிலே அன்றைக்கு புதன்கிழமை என்ன பாடம் நடக்க இருக்கிறது, என்ன பாடல் என்பதை தயவு செய்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வருகின்ற வாரம் பொங்கல் வாரம், அதிலே சிறப்பாக ஐயா அவர்கள் தைப்பாவை வருக என்ற ஒரு கவியரங்க நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்.
அதிலே மிகச்சிறந்த ஆளுமைத்தன்மை வாய்ந்த பெருமிகு தமிழாய்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அந்த கவியரங்கத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மிகச் சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதே போல பட்டிமன்றம் மாலையிலே நடைபெற இருக்கிறது. ஐயாவினுடைய நடுவர் என்ற நிலையிலே ஐயா அவர்கள் அதை நடத்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்வை தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொங்கல் திருநாளை கொண்டாட இருக்கிறோம். அடுத்த வாரத்திலே அநேகமாக அடுத்த வாரம் அது அன்றைக்கு மாட்டுப் பொங்கலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கன்னிப்பொங்கலாக இருக்கும். அன்றைய தினம் காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். அது கன்னிப்பொங்கல் என்று கிராமத்திலே சொல்லப்படுகிறது. அது என்றால் அன்றைக்கு தான் இந்த கும்மியெல்லாம் அடிப்பாங்க. சரியா ஒத்து வருது பாத்தீங்கன்னா. அவங்க பாடத்துக்கு ஒருத்தங்க யாராவது சொல்லி கொடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே அந்த கும்மிய அடிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று கும்மி அடிப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அரிசி, கரும்பு, வெல்லம் எல்லாம் தருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் கும்மி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த குல தெய்வத்துக்கு போய் அந்த கொடுக்கப்பட்ட அந்த எல்லாத்தையும் வச்சு ஒரு பொங்கல் இட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதனாலதான் அது கன்னி பொங்கல்னு ஆயிடுச்சு. இவர்கள்லாம் போய் சேர்ந்து உட்கார்ந்து அது மாதிரி செய்வாங்க. காணும் பொங்கல் என்பதுதான் சரி. பெரியவர்களிடம் அன்றைய தினம் ஆசீர்வாதங்கள் வாங்க வேண்டும். அடுத்த வாரம் நமக்கு புதன்கிழமை சரியாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பெரியவர்களை பார்க்க இருக்கிறோம். தமிழாய்ந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அவரும் ஆசி பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை இன்றைய தினம் முடித்து வருகின்ற மிகச்சிறப்பான ஒரு பொங்கல் திருநாளை எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கின்ற நமது அன்பிற்குரிய சகோதரி ஆக்கு நரைமதி அவர்களுக்கும், தமிழ்தாரகை சுகந்தினா அவர்களுக்கும், அனைவரிசை முருகசரது அவர்களுக்கும், இந்த நிகழ்வை இன்றைய தினம் கண்டு கேட்டு ரசித்த பாவலர்கள் பெருமக்களுக்கும், நிச்சயமாக ரசித்த என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். காரணம் தெரியும் உங்களுக்கு, இது இசைப்பாடல் வகை. அதே போல இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற இந்த நிகழ்விலை பார்க்க இருக்கின்றவர்களும் நிச்சயமாக இதை அனைவரும் பார்த்து இதனுடைய வகையை புரிந்து கொண்டு இந்த வகையிலே பாடப்படுகின்ற பாடல்கள் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அறிந்து தெளிந்து அவர்கள் எல்லாம் மகிழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்கள். அனைவரும் சேர்ந்து தமிழ் வளர்ப்போம், தமிழராக வாழ்வோம். தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர் வாழ முடியும். இல்லை என்றால் தமிழ் அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய நிலையை எட்ட முடியாது, என்றைக்கும் அது அழியாது என்று சொல்லி வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவரிடம் அரங்கத்தை இப்பொழுது ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான வகையில் கும்மி பாடலுடைய இனிமையை இனிமையாக எடுத்து வைத்து அதனுடைய ஓசை நயம், தாள லயம் தப்பாமல் பாட வேண்டும் என்பதை பல்வேறு ஒப்பீடுகளோடு நம் மனதில் ஆழ பதிகின்ற வகையில் அதனுடைய சிறப்புகளை மட்டுமல்லாமல் அந்த சிறப்பை நாம் பெற வேண்டும் என்கின்ற உணர்வோடும் உள்ள கிடக்கையோடும் கும்மி பாடலுடைய சிறப்புகளை சொல்லி அந்த கும்மியை பயன்படுத்துவதற்குரிய காலமும் பொங்கல் காலம் என்பதையும், பொங்கல் காலத்தில் அதுவும் குறிப்பாக காணும் பொங்கல் அன்று எல்லோரும் கும்மி அடித்து அவர்கள் பெற வேண்டியதை பெறுகின்ற ஒரு சிறப்பு தமிழுக்குரிய சிறப்பாக இருக்கும். அதில் நையாண்டி செய்வதாக இருந்தாலும், அவர்களோடு உறவாடுவதாக இருந்தாலும், பெண்கள் சேர்ந்து கூட்டாக கும்மி அடித்து கொண்டாடுவதை மரபாக காணும் பொங்கல் நேரத்தில் நாம் வைத்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த கும்மி பாடலுடைய சிறப்பு, அதனுடைய ஓசை நயம், மரபு வளம் குன்றாமல் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த அமர்வில் நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்து ஒரு சரியான பாதையில் நாம் பயணிப்பதற்கு அதற்குரிய பயிற்சியை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்றால் நம்முடைய மரபு என்பது நாம் தமிழ் வளர்க்கிறோம், தமிழை காக்கிறோம் என்றெல்லாம் நமக்கு நாமே பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நாம் இருக்கின்ற தமிழை அதனுடைய
இளமை சிதையாமல் காத்திருக்கிறோமா என்றால் இல்லை. நாம் இருந்ததையெல்லாம் இழந்துவிட்டு எதையோ புதியதாக ஒன்றை சேர்த்து வைத்துக் கொண்டு நாம் தமிழை வளப்படுத்தப் போகிறோம் அல்லது வளர்க்கப் போகிறோம் என்று சொன்னால் அது நம்மை நாமே ஜெயித்துக் கொண்டிருப்பதற்கு ஒப்பாகும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நம்முடைய மரபு ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை நம்முடைய முன்னோர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினுடைய பொருள் அல்லது அந்த காரணத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியாத காரணத்தால் அதை நாம் இழிவாகவும் மலிவாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை ஏதோ ஒரு மேல்நாட்டு நாகரிகம் அல்லது வேற்று மொழிகள் உருவாக்குகின்ற பண்பாடு இதையெல்லாம் நாம் பெருமையாக கருதுகிறோம். ஆனால் நம்முடைய பண்பாடு என்பது இது ஒரு கிராமப்புறத்து பண்பாடு அல்லது படிப்பறிவில்லாதவர்கள் பாமரர்கள் கையாண்ட வழிமுறை. இது நாம் பின்பற்றினால் நம்மை நாகரிகமற்றவர்கள் என்று மற்றவர்கள் கருதி விடுவார்களோ என்ற கற்பனையை நம் மனதில் வளர்த்துக் கொண்டதனுடைய விளைவாக அதிலிருந்து நாம் விலகி செல்கின்ற ஒரு நிலை தொடர்ந்து வந்திருக்கிறது. நம்முடைய மொழி காக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமையாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மொழி நம்முடைய விழியை போன்றது. நம்முடைய விழியின் வழியாகத்தான் நாம் வெளி உலகத்தை பார்க்க முடியும். ஒரு மனிதன் விழியிடத்தான் அவன் வெளி உலகத்தை பார்ப்பதை இழந்து விட்டான் என்று பொருள். அதை போல நம்முடைய விழியாக கருதப்படுகின்ற மொழியை நாம் இழந்தாலோ அல்லது மொழியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலோ நாம் நம்முடைய விழியை முழுமையாக பயன்படுத்துகின்ற ஆற்றல் அற்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் முழுமையாக நம்முடைய விழியை பயன்படுத்தி விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சி பெறுவது என்பது நாம் ஏதோ புதியதாக உருவாக்குகிறோம் அல்லது படைக்கிறோம் அல்லது சாதனை படைக்கிறோம் என்பது இல்லை. நாம் நம்முடைய முன்னோர்கள் வைத்துவிட்டு போன கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்வதே நமக்கு போதுமானது. அதை தெரிந்து கொள்ளாமல் நாம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு நம் இலக்கியங்கள் பொதிந்திருக்கின்ற நம்முடைய பண்பாட்டு தடயங்கள் நம்முடைய பார்வையில் படாமல் போய் விடுகின்றன. அதனால் நாம் பாதை மாறுகிறோம். அதையெல்லாம் இன்றைக்கு கால சூழ்நிலையில் இன்றைய நவீன விஞ்ஞான யுகத்தில் தவிர்க்க முடியாதவைகள் தான் என்றாலும் நம்மால் தடுக்க முடியும். அதை செய்வதற்குத்தான் இது போன்ற பயிற்சி வகுப்புகளை நாம் முன்னெடுத்து வருகிறோம். நம்முடைய மரபு அதில் இருக்கின்ற சிறப்புகள் நம் காலத்திலே அது பின்பற்றப்படாமல் அல்லது முன்னெடுக்கப்படாமல் நின்று விடுமையானால் நம்மை தொடர்ந்து வருகின்ற தலைமுறைகள் அது பற்றி தெரியாமலே போய்விடும். இது வழக்கொழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த நம்முடைய மரபினுடைய சிறப்புகளை நம்முடைய இலக்கண மரபை அந்த மரபின் வழியாக நம்முடைய முன்னோர்கள் படைத்திருக்கின்ற இலக்கியங்களை படைத்திருக்கின்ற படைப்புகளை நாம் பயிற்றுவிப்பதன் வழியாக அல்லது பயிற்சி பெறுவதன் வழியாக அல்லது குறைந்தபட்சம் அதை வாசிப்பு செய்வதன் வழியாக நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம் வழியாக தமிழை நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு உயர்வு ஏற்படும் என்று நாம் கருதவில்லை என்றாலும் ஒரு சிறப்பாவது நமக்கு கிடைக்கும். நாம் தமிழை கற்பதன் வழியாக நாம் சிறப்பு பெறுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் நாம் தமிழை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறோம், அடுத்த தலைமுறையிடம் கடத்துகிறோம் என்ற ஒரு கடமை உணர்ச்சியும் நாம் செய்தவர்களாக பெருமைப்படுவோம். அந்த வகையில் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நிலைகளில் நம்மால் இயன்ற வரையிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய இலக்கண இலக்கிய நடைமுறைகளை செழுமைப்படுத்த வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அதை எல்லோரும் படிக்க வேண்டும், படிப்பதன் வழியாக அவர்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறோம். அந்த வகையில் வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 4 மணி தொடங்கி இரவு வரை தொடர்ந்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் இணைய வழியில் நாம் கவியரங்கம் பட்டிமன்றம் நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். அப்படி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்றவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற வகையில்
உதகமண்டலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் விழாவில் ஏப்ரல் மாதம் விருதுகளும் சிறப்புகளும் செய்ய இருக்கிறோம். எனவே இது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழல், இன்னும் சொல்ல போனால் மழை போன்ற இடர்பாடுகள், அதை தாண்டி இன்றைக்கு உடல்நல கேடு போன்ற பல்வேறு சுகாதாரமற்ற சூழல்கள் இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது அரங்கில் அதை நாம் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பவில்லை. எனவே இணைய வழியில் அந்த விழாவை சிறப்பாக நடத்தி அதனுடைய தொடர்ச்சியாக விருதுகள் வழங்குவதை ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு விழாவோடு சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் அனைவரும் வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கம் இணைய வழியில் நடத்துகின்ற இந்த விழாவில் பங்கெடுக்க வேண்டும். அதன் வழியாக தமிழ் பாவை வருக என்கின்ற கவியரங்கம் இருக்கிறது. அதில் பல்வேறு பெருமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பெரும்பாலும் பெயர் அளித்தவர்கள் அத்தனை பேரையும் இடம்பெற செய்திருக்கிறோம். அவர்கள் பலர் பட்டிமன்றத்திலும் பங்கேற்க வேண்டும், கவியரங்கத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த வாய்ப்பு இப்பொழுது தர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒன்றில் இடம்பெற வேண்டும் என்று அந்த குறித்த நான் அறிவித்து 2 நாட்கள், அந்த 2 நாட்களுக்குள் நிறைவான கவிஞர்களும் தமிழ உணர்வாளர்களும் பெயர் பதிவு செய்தார்கள். அவர்கள் அனைவரையும் இடம்பெற செய்து அந்த விழாவில் பங்கெடுக்க செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாளைய தினம் முழுமையான அழைப்புகள் வழங்கப்படும். அனைவரும் அந்த விழாவில் பங்கெடுத்து அதை சிறப்பாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து இன்றைய அமர்வை சிறப்பான வகையில் ஒருங்கிணைத்து வழக்கமாக நம்முடைய பா எழுதவா இந்த வகுப்பை தொடர்ச்சியாக ஒருங்கிணைத்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், அதை போலவே அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அவர்களைப் போலவே அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் என்று பல்வேறு நிலைகளில் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த அமர்வுக்கு வருகை தந்து சிறப்பான ஒரு வரவேற்புரையை வழங்கிய அருமை சகோதரர் வீரன்வயல் உதயகுமாரன் அவர்களுக்கும், அவர்களைப் போலவே ஒரு நாலடியார் தொடங்கி நல்லுரையாக தன்னுடைய சொல்லுரையை மாற்றி வழங்கிய அருமை சகோதரர் வீரங்கனூர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், எப்பொழுதும் போல இந்த அமர்வையும் சிறப்பாக்கி தந்த நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைய வழியில் பார்க்க இருக்கின்ற உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் பண்ணாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமிக்க நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள். கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.